பூனைகள் குடும்பத்தை சார்ந்த ஒரு உயிரினம் தான் சிறுத்தை. சிறுத்தையானது ஒரு விலங்கை வேட்டையாட முடிவு பண்ணிருச்சுன்னா ஈஸியாக அதனுடைய வேகத்தை பயன்படுத்தி வேட்டையாடி சாப்பிடவும் செஞ்சிடும். அப்படி இந்த சிறுத்தையுடைய வேகம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுத்தையானது மணிக்கு 113 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. அதாவது சில சமயம் ஸ்போர்ட்ஸ் காரின் வேகத்துக்கு கூட ஈடு கொடுத்து ஓடக்கூடியது தான் இந்த சிறுத்தை. இதனாலேயே சிறுத்தையானது வேகமான நிலவாழ் உயிரினங்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுத்தையானது பூனை குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? நீங்கள் நினைக்கலாம் அது புலி போல இருமோ, சிங்கம் போல கர்ஜிக்கோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புலி மாதிரி உருமாது, சிங்கம் போலவும் கர்ஜிக்க செய்யாது. அது பூனை மாதிரி சீரக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது சிறுத்தையோட வாய்ஸை நீங்களே கேளுங்க. பூனை மாதிரி இருக்கா? பூனை மாதிரி கத்தக்கூடிய ஒரு விலங்கு தான் சிறுத்தை அப்படின்னு சொல்லலாம். உருவத்துக்கும் அது கத்துறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதே போல சிறுத்தையுடைய உடல்ல புள்ளிகள் இருக்கும் இல்லையா? இந்த புள்ளிகள் எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 800 இருந்து 2000 புள்ளிகள் ஒரு சிறுத்தைக்கு இருக்குமாமா. ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சிறுத்தை கூட்டமானது இன்னொரு சிறுத்தையை சேர்த்துக்காதாமா. அது ஒரு குறைபாடாக தான் பார்க்குமாமா. அதே போல பெண் சிறுத்தைகளானது வெறும் மேட்டிங்க்கு மட்டும்தான் ஆண் சிறுத்தைகளை பயன்படுத்திக்குமாமா. ஆண் சிறுத்தைகள் கூட அது சேர்ந்து வாழாதாமா. பெண் சிறுத்தைகளானது குழந்தையை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண் சிறுத்தைகள் கிட்ட இருந்து பிரிந்துதான் வாழுமாமா. குழந்தைகள் கூட தான் வாழுமாமா. அதே சமயம் பெண் சிறுத்தைகளானது 2 இருந்து 8 குட்டிகள் வரைக்கும் போடுமாமா. சிறுத்தைகளானது இவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த சிறுத்தைகள் 8 இருந்து 10 நாட்கள் வரை தண்ணி இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் வாழக்கூடிய தன்மை கொண்டதாமா. அப்படி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தாலுமே அதனுடைய வேட்டையாடும் வேகமானது குறையவே செய்யாதாமாம். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே சிறுத்தைக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு. அதுதான் மரங்கள். சிறுத்தைகளுக்கு மரம் ஏற தெரியாது. அதனாலேயே உங்களை ஒரு சிறுத்தை துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உடனே ஓடி போய் மரத்துல ஏறிடுங்க. அப்ப நீங்க சிறுத்தை கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். உங்களுக்கும் மரம் ஏற தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க என்ன ஆகுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. சரி மக்களே, உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.